சற்று முன் வெளியான தகவல். தங்கம் விலை குறையுமா? இன்றைய லேட்டஸ்ட் நிலவரம் என்ன? அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்தியாவில் சாமானிய மக்கள் தொடங்கி பெரும்பாலானோர் தங்கம் விலையை நாள்தோறும் தொடர்ந்து உற்று நோக்கி வருகின்றனர். தங்கம் விலையானது சர்வதேச பொருளாதார சூழலை பொறுத்து நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. தங்கம் என்பது உலகம் முழுவதும் முக்கிய முதலீட்டு பொருளாக இருப்பதால் இதன் ஏற்றம் இறக்கம் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவிலேயோ மக்கள் தங்கத்தை முதலீட்டாக மட்டுமல்லாது ஒரு மங்களகரமான உலோகமாக கருதுவதால் ஆண்டு முழுவதும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்கத்தை வாங்குகின்றன. எனவே இந்தியாவில் சாமானிய மக்கள் தொடங்கி பெரும்பாலானோர் தங்கம் விலையை நாள்தோறும் தொடர்ந்து உற்று நோக்கி கவனிப்பது வழக்கம். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த தங்கம் விலை கடந்த சில மாதங்களாக ஜெட் வேகத்தில் உயர்ந்து மக்களவை கவலையை ஆழ்த்தியது. அதன்படி தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து புதிய உச்சம் தொட்டது. இந்தியாவில் உங்கள் ஊரில் தங்கத்தின் லேட்டஸ்ட் விலை நிலவரத்தை இங்கே பார்க்கலாம். தங்கம் வாங்குவதற்கு எவ்வளவு வரி விதிக்கப்படுகிறது? கடைகளில் தங்கம் வாங்கும்போது தங்கத்தின் மதிப்பில் 3% சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி மற்றும் கூடுதல் 5% ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். தங்கம் நாணயங்கள் வாங்க சிறந்த எடை என்ன? தங்க நாணயங்கள் 0.5 கிராம் முதல் 50 கிராம் வரையிலான மதிப்புகளில் கிடைக்கின்றன. முதல் முறையாக வாங்குபவர்கள் 1 கிராம் அல்லது 5 கிராம் நாணயங்களை தேர்வு செய்யலாம். அதே சமயம் வழக்கமான வாங்குபவர்கள் பெரும்பாலும் பிரபலமான 10 கிராம் நாணயங்களை விரும்புகிறார்கள். தங்க ஆபரணங்களின் விலையை நகை கடைக்காரர்கள் எவ்வாறு கணக்கிடுகிறார்கள்? நகைகளின் இறுதி விலையானது 1 கிராம் விலை, செய்கூலி, சேதாரம் மற்றும் ஜிஎஸ்டி ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தங்கம் வெள்ளி எல்லாம் வேஸ்ட், இனிமேல் இந்த உலோகத்தின் விலை தான் தாறுமாறாக உயரப்போகுது. அதாவது வேதாந்தா குழுமத்தின் தலைவர் அனில் அகர்வால் சமூக ஊடக தளமான எக்ஸில் செய்த பதிவு கமாடிட்டி முதலீட்டாளர்கள் மத்தியில் புதிய விவாத பொருளாக மாறியுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை தினசரி அடிப்படையில் சூரியன் உதிப்பது போல் தவறாமல் உயர்ந்து வரும் வேளையில் மற்றொரு உலோகத்தின் விலை மிகப்பெரிய அளவில் உயரும் என தெரிவித்துள்ளார். தங்கம் வெள்ளியை தாண்டி எந்த உலோகத்தின் விலை அதிகளவில் உயர வாய்ப்புள்ளது? அதாவது பிளாட்டினமாக இருந்தால் கடந்த ஒரு வருடத்தில் இதன் விலை 10 கிராமுக்கு 2000 ரூபாய், அதாவது 10% குறைவாகவே உயர்ந்துள்ளது. இப்படி இருக்கையில் அனில் அகர்வால் எந்த உலோகத்தை தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்? அனில் அகர்வால் தாமிரம், அதாவது காப்பர் உலோகத்தை தான் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டு உள்ளார். தங்கமாகவே இருந்தாலும் சரி, சந்தையில் அதற்கு டிமாண்ட் இருந்தாலும் மட்டுமே அதன் விலை உயரும். இப்படி இருக்கையில் காப்பர் உலோகம் உலகில் கிளீன் எனர்ஜி மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப துறையில் அதிகம் பயன்படுத்தப்படும் காரணத்தால் அதற்கான டிமாண்ட் அதிகமாகியுள்ளது. எனவே தாமிரமே அடுத்த தங்கம் என்று அனில் அகர்வால் கூறிட்டார். இதற்கு உதாரணமாக கனடாவை சேர்ந்த பாரிகோல் நிறுவனத்தின் வியூகம் மாற்றியுள்ளது மூலம் பாரிகோல் என்ற தனது நிறுவனத்தின் பெயரை சுருக்கி வேணுமனே பாரி என்று மாறியுள்ளது. இந்த மாற்றத்திற்கு முக்கியமான காரணம் இந்நிறுவனம் தாமிர சுரங்க பணிகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம்
அளிக்க முடிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் தான் பெயர் மாற்றம் நடந்துள்ளது என அனில் அகர்வால் தெரிவித்துள்ளார். தாமிரம் தற்போது எலக்ட்ரிக் வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உட்கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் என அனைத்து அதிநவீன தொழில்நுட்பங்களிலும் அதிகளவில் பயன்படுத்தப்படுகிறது எனவும் அனில் அகர்வால் தனது பதில் தெரிவித்தார். காப்பர் உலகத்திற்கு அதிகரித்து வரும் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்வதற்காக உலகெங்கிலும் உள்ள தாமிர சுரங்கங்கள் குத்தகைக்கு எடுக்கப்படும். வெட்டி எடுக்கும் பணிகளை வேகப்படுத்த புதிய கட்டமைப்புகளை உருவாக்கவும், சுத்திகரிப்பு பணிகளை புதுப்பிக்கப்பட்டு வருவதையும், புதிய உற்காலைகள் கட்டப்பட்டு வருவதையும் அனில் அகர்வால் தனது பதிவில் குறிப்பிட்டார். காப்பர் உலகத்திற்கு வளர்ந்து வரும் தேவையை இந்தியா சரியாக பயன்படுத்தி கொண்டால் கணிசமாக பலன்களை பெற முடியும் என்று அனில் அகர்வால் தெரிவித்தார். இளம் தொழில்முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. இதை ஒரு தேசிய லட்சியமாக மாற்றுவோம் என்றும் தனது பதிவில் தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.